ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக ஒரு ஸ்கேலப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாரி எதுக்காக அப்படின்னா, இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ்னால வந்து என்னால் வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால் நான் வீடியோஸ் வந்து போடலை. இனிமேல் வந்து கரெக்டாக வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு சின்ன ஸ்கேலப்பு எப்படி போடலாம் அப்படின்றத வந்து பாருங்கள். நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து வீநெக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அதனால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கேலப் கொடுத்துர்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்கேலப் டிசைன் தான். இதில் வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் ஸ்கேலப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் ஸ்கேலப் கொடுத்துக்கலாம். நான் வந்து இது 1 ரூபி காயின் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பெரிய 1 ரூபி காயின், அந்த 1 ரூபி காயின் வச்சு நான் ரவுண்டு வந்து மேலே ஸ்கேலப்புக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். அதுவுமே ரொம்ப ஈஸி தான். நான் வேணா இன்னொரு வீடியோவில் வந்து அதை ஸ்கேலப் எப்படி வரையணுன்றதையும் நான் சேர்த்து போடுறேன். இது வந்து சும்மா சிம்பிளாக ஒரு டிசைன்காண்டி மட்டும்தான் இதை நான் ரெடி பண்ணது. அதனால நான் இதை மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் இதை வந்து சொல்கிறது. இது வந்து நல்லா தைக்கிறவங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது என்னென்னா, ஸ்கேலப் நீங்கள் ட்ரை பண்ணும்போது எப்போவுமே ஸ்கேலப்புக்கு வந்து சுடிதார் கேன்வாஸை விட காலர் கேன்வாஸ் வந்து ரொம்ப நீட்டாக வரும் ஃபினிஷிங். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் கொடுத்துருக்கிறது வந்து ஸ்கேலப்புக்கு வந்து காலர் கேன்வாஸ் தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். அதை ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து தைச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் வந்து எனக்கு ரொம்ப தைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்டர் இருக்கிற சாரீஸ், இல்லை ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் சாரீ, அந்த ப்ளவுஸும் சாரியும் கான்ட்ராஸ்ட் கலராக இருக்குது அப்படின்னா, இப்போ சாரீ கிளாத்லேருந்து டிசைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த டிசைனில் வந்து சென்டரில் பாம் கொடுத்து ட்ரை பண்ணலாம். இல்லை லாஸ்ட்டு நம்ம வியை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து சாரீ கலரில் பாம் கொடுத்து ரெடி பண்ணலாம். இல்லை ஸ்டோன் வைக்கலாம் குட்டியாக. அதாவது ஸ்டோன் மீன்ஸ் இந்த ஸ்டோன் ஒட்டுவோம் இல்லையா, நம்ம செயின் ஸ்டோன் இல்லாமல் குட்டி குட்டியாக இந்த கிளிப் ஸ்டோன் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டலாம். அதெல்லாமே வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி மாற்றி கொடுக்கும். அதுக்காண்டி தான் இது வந்து ஒரு சிம்பிளான சாரீ. ஸோ அந்த சிம்பிளான சாரீக்கு தகுந்த மாதிரி இது ஒரு சிம்பிளான டிசைன் தான் நான் வச்சுருக்கேன். கஸ்டமர் வந்து என்கிட்ட டிசைன்லாம் வைக்க சொல்லலை. இது வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம வந்து சின்னதாக ஏதாவது சிம்பிளாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி சிம்பிளாக தான் பண்ணேன். நான் பார்த்திங்கன்னா தெரியும், வீநெக் வந்து அடித்து திருப்பி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த நெக்குக்கு இந்த பைப்பிங்கை, அதாவது இப்போ அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த ஸ்கேலப்பை வந்து எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்றது தான். நீங்கள் இது வைக்கிறதுக்கு முன்னாடி நெக்கில் வந்து பைப்பிங் கொடுத்து, அதாவது சின்ன பைப்பிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலப் வச்சாலும் அழகாக இருக்கும். இந்த ஸ்கேலப்பில் நீங்கள் பைப்பிங் கொடுத்தாலும் அழகாக இருக்கும். அது வந்து நம்மளுடைய விருப்பத்தின் பொறுத்து நம்ம எப்படினாலும் இந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஒரு சின்ன இதாக மாடலாக சும்மா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 1 இன்ச் அளவில் வந்து ஸ்கேலப்புக்கு வந்து முதுவோடைய இறக்கத்தை, கொஞ்சம் கழுத்துடைய இறக்கத்தை கூட்டியிருக்கேன். அந்த கழுத்து அகலம் படி நம்ம வந்து இதை எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணுமோ, ஸ்கேலப் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் இப்போ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதில் எப்படி வந்து அந்த ஸ்கேலப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு தைக்கணும் அப்படின்றத. நான் வந்து அளவு போட்டிருந்தேன், அதனால் நான் அப்படியே தைச்சிட்டேன். நீங்கள் வந்து எப்போவுமே இதை செக் பண்ணிவிட்டு தான் தைக்கணும். ஏன்னா அளவு மாற்றிட்டிங்கன்னா கழுத்து வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்காண்டி சொல்கிறேன். இந்த கழுத்து ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நெக்கை வெட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த பீஸை வச்சு நீங்கள் வந்து நெக்கை வந்து சரி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நெக்குடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி நான் தெரியுன்றதுனால நான் இப்படியே தைச்சிட்டேன். நீங்களும் இதை வந்து இப்படியே உங்களுக்கு நெக் அகலம் தெரியும், உயரம் தெரியுங்கும்போது நீங்கள் இப்படியே தைச்சிடலாம். இல்லை தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா அந்த பீஸை வச்சு நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நான் எந்த இடத்துல வந்து அளவை கொடுத்துருக்கேன், எந்த இடத்துல தைச்சிருக்கேன் அப்படின்றது. இது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனுக்காண்டி தான் இதை காமிச்சது. மற்றபடி மேக்ஸிமம் தைக்கிறவங்க எல்லாருமே வந்து அளவை வந்து கரெக்டாக பார்த்து
போட்டு தான் தைப்பீங்க. இருந்தாலும் கழுத்து ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கிறதுக்காண்டி நான் வந்து இதை சொன்னேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 2 டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா பிரிஞ்சிரும் சீக்கிரம் நமக்கு, அதுக்காண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இது இந்த மாதிரியில் மட்டும் இல்லை, ஒரு பார்டரு வந்து இருக்குது அந்த டிசைன் சாரியில் அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இன்னுமே அழகாக இருக்கும். நான் அந்த மாதிரியும் இன்னொரு ப்ளவுஸ் வந்து போடுறேன். ஃபுல் ஸ்கேலப் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிள் ஸ்கேலப் டிசைன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதையுமே நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு சாரி. இப்போ இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தது இல்லை இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணி, புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.